சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருப்பதால் ஒரு இஸ்லாமிய கட்சியும் வேண்டும் என்று 1980 ஆண்டு நடைபெற்ற இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலிலே மதுரை மேற்கு தொகுதியிலிருந்து போட்டியிட்டார். சுமார் 21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த பொன் முத்துராமலிங்கத்தை நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்கடித்தார். மாலை பத்திரிகைகளிலுமே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு. கருணாநிதி முதன் முறையாக தோல்வியடைந்தார் அப்படிங்கிறது தலைப்புச் செய்தியாகவே வந்தது. எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். திராவிடத்தை வளர்த்த எம்ஜிஆர் என்கிற தலைப்புல கடந்த 10-11 வாரங்களாக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தின் வளர்ச்சிக்காக எந்த அளவிற்கு பாடுபட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு அவருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். அதை தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி, அது எதிர்கொண்ட சோதனைகள், இது போன்ற பல விஷயங்களை நாம பார்த்துட்டு வந்தோம். இப்ப 1980 ஆண்டு மீண்டும் 2வது முறையாகவும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி அமைந்தது. அது குறித்து தான் இப்ப இந்த வாரத்துல நாம பார்க்கிறோம். ஏற்கனவே கடந்த பதிவில் 1980 அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி, அதன் பிறகு அடுத்த ஒரு 4-5 மாதங்களிலேயே நடைபெற்ற சட்டப்பேரவை பொது தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற வரலாறு நாம பேசியிருந்தோம். அந்த தேர்தலில் தான் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திரா காந்தி தலைமையிலான அந்த காங்கிரஸ் கட்சிக்கு 2 பேருமே சேர்ந்து 50-50 சீட் ஷேரிங் பண்ணி கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்ட அந்த விஷயங்களையுமே நாம பார்த்திருந்தோம். அந்த 1980 தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்த கட்சிகள் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, குமரி அனந்தன், திரு குமரி அனந்தன் நடத்திய காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், அதே போல காங்கிரசிலிருந்து பிரிந்து வெளியேறி திரு பழ நெடுமாறன் தொடங்கிய தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ், இதை தாண்டி ஃபார்வர்ட் பிளாக்கு, அப்போ தேவராஜ் அரசு காங்கிரஸ் ஒரு பிரிவு இங்க தமிழ்நாட்டில் இருந்தது, அந்த கட்சி, இதை தாண்டி தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கினுடைய அந்த அப்துல் சமது லத்தீப் பிரிவுகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஐக்கியமான போது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஒரு இஸ்லாமிய அமைப்பு, சிறுபான்மை அமைப்பு நம்மிடம் வர வேண்டும், ஏனென்றால் கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி என்கிற சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருப்பதால் ஒரு இஸ்லாமிய கட்சியும் வேண்டும் என்று அப்போது செங்கம் ஜப்பார் என்று இஸ்லாமிய இளைஞர் முஸ்லீம் லீக் இருந்தவர், அவர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே அணி சேர்ந்தார். இதை தாண்டி குடியரசுக் கட்சி கவாய் பிரிவு, மக்கள் கட்சி, கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி, இந்த அனைத்து கட்சிகளுமே ஒருங்கிணைந்து தேர்தலை எதிர்கொண்டன. அப்படி தேர்தலை எதிர்கொண்ட பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியிலே போட்டியிட்டார். முதலாக 1977 ஆண்டு சட்டப்பேரவை பொது தேர்தலை சந்தித்த பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அருப்புக்கோட்டை தொகுதியில தான் போட்டியிட்டு ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார். 1980 ஆண்டு நடைபெற்ற இந்த சட்டப்பேரவை பொது தேர்தலிலே மதுரை மேற்கு தொகுதியிலே நின்று போட்டியிட்டார். அந்த மதுரை மேற்கு தொகுதியிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொன் முத்துராமலிங்கம் என்ற வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தார். சுமார் 21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த பொன் முத்துராமலிங்கத்தை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்கடித்தார். இந்த பொன் முத்துராமலிங்கம் யார் என்பதை நம்ம கடந்த பதிவிலே சொல்லியிருந்தோம். முதலாக நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்ட திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மாயத்தேவரை எதிர்த்து போட்டியிட்டவர் தான் இந்த பொன் முத்துராமலிங்கம். அப்பொழுது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். 80 இவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவரை எதிர்த்து போட்டியிட்டும் ஒரு 21,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியை கண்டார். ஒரு மகத்தான வெற்றியை
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்றது. இந்த கூட்டணி ஒட்டு மொத்தமாக 162 இடங்கள்ல தமிழகத்தில் இருக்கிற 234 சட்டப்பேரவை தொகுதிகள், இதுல 162 இடங்கள்ல நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கட்டமைத்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தனி பெரும்பான்மையாக 128 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. மற்ற தொகுதியில 10 தொகுதி, 5 தொகுதி, 3 தொகுதிகள் என்று தோழமை கட்சிகளுமே எல்லோருமே சட்டமன்றத்தில் இடம். இப்படி குமரி அனந்தனுடைய காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், பல நெடுமானுடைய தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ், இந்த கட்சிகள் எல்லாமே தமிழக சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருந்தன. அந்த 1980 சட்டப்பேரவை தேர்தல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்க பதிவு பண்ணணும் அப்படின்னு விரும்புறேன். அதாவது அந்த சட்டப்பேரவை பொது தேர்தலில் சென்னை அண்ணா நகர் தொகுதியில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஐயா டாக்டர் HV அண்டே அவர்கள் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுக தலைவர் திரு கருணாநிதி போட்டியிடுகிறார். இருவருக்குமே கடுமையான போட்டி. பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் 2-3 முறை அந்த தொகுதியிலே சென்று அண்டே அவர்களுக்காக வாக்கு சேகரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் கூட்டணி கட்சியினரும் களப்பணியாற்றி ஐயா டாக்டர் HV அண்டே அவர்களை வெற்றி பெற செய்தார்கள். இந்த இடத்துல நாம குறிப்பா கவனிக்கணும், வாக்கு எண்ணிக்கை முடிந்து சுமார் 600க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் HV அண்டே வெற்றி பெற்றார். மாலை பத்திரிகைகள்ல தலைப்பு செய்தியா வந்தது. முதன் முறையாக 1957 இருந்து தொடர்ந்து வெற்றி பெற்ற திமுக தலைவர். அன்றைய தினம் அனைத்து மாலை பத்திரிகைகளிலுமே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு கருணாநிதி முதன் முறையாக தோல்வி அடைந்தார் அப்படிங்கிறதா தலைப்பு செய்தியாகவே வந்தது. இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, அந்த வாக்கு எண்ணிக்கை, அதாவது நாம பல சட்டப்பேரவை பொது தேர்தல்கள்ல பார்த்திருக்கிறோம், 15 வாக்குகள், 12 வாக்குகள், 17 வாக்குகள் வித்தியாசத்தில் கூட ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அநேகமா 2001 அல்லது 2006 என்று கருதுகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சவுந்தரராஜன் கோவையிலே ஒரு 18-20 வாக்குகள் வித்தியாசம் தான் வெற்றி பெற்றார். ஆனால் 600க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் HV அண்டே வெற்றி பெற்றார் என்றதற்கு பிறகும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று இருந்த எல்லா வாக்குகளையும், செல்லாத வாக்குகள் அனைத்தையும் கொட்டி கவிழ்த்து திரும்பவும் அதை 22 வாக்குகளாக கட்டி பல பகுதிகளில் செல்லாத வாக்குகள் என்று தள்ளிவிட்டதை பூரா கொண்டு வந்து கருணாநிதி பக்கம் சேர்த்து அவர் வெற்றி பெற்றதாக, திரு கருணாநிதி வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறார். இதை அன்றைய தினம் இரவு 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில ஒரு செய்தி வருகிறது. திமுக, அதாவது சுமார் 690 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தலைவர் கருணாநிதி வெற்றி பெற்று விட்டதாக அவருடைய தேர்தல் ஏஜென்ட் கூறுகிறார் அப்படின்னு தான் அந்த நியூஸே சொன்னாங்க ஆல் இண்டியா ரேடியோவில். மறுநாள் காலை பகல் பத்திரிகை மட்டும்தான் மறு வாக்கு எண்ணிக்கையில திரு கருணாநிதி வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு. என்ன விதமான கோல்மால் நடந்த அந்த வெற்றி வந்திருக்கும்? ஏன்னா ஒரு 600க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல மறு வாக்கு எண்ணிக்கையில அவ்வளவு போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தேர்தலை பற்றி தெரிந்த அனைவருக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அன்றைய தினம் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில தான் இந்த வாக்கு எண்ணிக்கை நடந்தது. அண்ணா நகர் தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை நடந்தது. அதுல செய்தியாளர்கள் எல்லா செய்திகளும் கொடுத்த உடனே அவர்கள் மிரட்டப்பட்டார்கள், அதிகாரிகள் மிரட்டப்பட்டார்கள். கலைஞர் தோத்துட்டாரு சொல்லி ஒருத்தவங்க கூட உயிரோட போக முடியாதரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த வளாகத்துல ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஒரு பெரிய கலைபுரத்தையே உருவாக்கிதான் அந்த மறுவாக்கு எண்ணிக்கை போட்டு வந்தாரு. திரு HV அண்டே அவர்கள் நம்முடைய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து சொன்னார், இது மாதிரி ஆயிருக்கு, இது நம்ம வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பெருந்தன்மையோடு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்ல வரட்டும், மீண்டும் அவர் எதிர்கட்சி தலைவரா என் எதிரே அமரட்டும், அதனால வழக்கு எல்லாம் வேண்டாம்,
நீங்கள் சட்ட மேலவை எம்எல்சி ஆகி நீங்கள் அமைச்சரவையில் இடம்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை விட்டுட்டார். இன்றைக்கும் 13 தேர்தலை சந்தித்த தோல்வியே சந்திக்காத எங்கள் தலைவர் திரு கருணாநிதி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேசி வருகிறார்கள். ஆனால் அன்றைய தினம் 1980 நடைபெற்ற அந்த சட்டப்பேரவை பொது தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையின் போது திரு கருணாநிதியினுடைய தேர்தல் ஏஜென்ட்டுகளாக இருந்தவர்களுக்கும் அங்கே வாக்கு எண்ணிக்கையில் பங்கேற்ற தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கும் எல்லோருக்குமே தெரியும், அந்த தேர்தலில் உண்மையான வெற்றி திரு HV அண்டே அவர்கள் தான். சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த வெற்றியை திரு கருணாநிதி தட்டி பறித்தார் என்றே சொல்லலாம். அது ஒரு கதை. அந்த HV அண்டே அவர்களை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி சட்ட மேலவை உறுப்பினராக்கி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக தன்னுடைய அமைச்சரவையிலே சேர்த்து கொண்டார். இப்போ 1980 ஜூன் மாதம் 9 தான் புதிய அமைச்சரவை இரண்டாவது முறையாக 1977க்கு பிறகு இரண்டாவது முறையாக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர்கள் வெற்றி பெற்று 1980 ஜூன் மாதம் 9 என்று பதவி பிரமாணம். அதே போல கடந்த 77 எப்படி பதவி பிரமாணம் நடைபெற்றதோ அப்போது பிரபுதாஸ் பட்வாரி, இப்போது HL குரானா அவர் தான் கவர்னராக இருந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி முடிந்தவுடனே கடந்த அந்த 77 நடைபெற்றது போல மீண்டும் அண்ணா சிலையின் அருகே பொதுமக்கள் மத்தியிலே வந்து அந்த வாக்குறுதியை, மக்களுக்கான வாக்குறுதியை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார். அந்த பொதுமக்கள் மத்தியில் அந்த வாக்குறுதி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர்கள் அந்த வாக்குறுதி அளிக்கிற பொழுது என்ன வாக்குறுதியை மக்களுக்கு அளித்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுல பார்த்துருவோம். அவர் பேசுகிறார், புரட்சி தலைவர் அவர்கள் என்ன பேசுகிறாருங்கிற அந்த ஒரே ஒரு பாராகிராஃப், அதை நான் உங்களுக்கு முழுமையாக தெரிய வேண்டும் என்பதற்காக அதை நான் வாசித்து விடுகிறேன். அதாவது அமரர் அண்ணா சொன்னது போல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற வகையில் உங்கள் முன்னால் தொண்டர்களாகிய நானும் என் நண்பர்களான அமைச்சரவை சகாக்களும் உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறோம். பொதுமக்கள் மத்தியில பொன்மனச்செம்மல் பேசிய பேச்சு இது. தேர்தலின் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாடுபடுவோம். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் எந்த சமூகத்தினராக இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர முன்னுரிமை கொடுத்து பாடுபடுவோம். தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆகியோரின் நலன்களை காப்பாற்றி அவர்களை மேம்படுத்த பாடுபடுவோம். சிறுபான்மை சமூகத்தினரின் உரிமைகளும் நலன்களும் எல்லா வகையிலும் காப்பாற்றப்படும். விவசாயிகள், கைத்தறி நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், பாட்டாளி வர்க்கத்தினர், ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள், காவல்துறையினர் மற்றும் உழைக்கும் வர்க்கம் ஆகிய அனைவரின் உரிமைகளும் நலன்களும் பேணப்படும். அறிஞர் அண்ணாவின் கொள்கையான தமிழ் மொழி ஆக்கம், தமிழர் உணர்வு, தமிழ்நாட்டின் மேம்பாடு, மாநில உரிமைகள், ஏழை எளிய மக்களின் ஏற்றம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கை இவற்றை செயல்படுத்துவதோடு சாதி மத வேறுபாடற்ற முறையில் அனைவருக்கும் நல்வாழ்வளிக்க தொடர்ந்து பாடுபடுவோம். இந்த உறுதிமொழியை பொதுமக்கள் மத்தியில பொன்மனச்செம்மல் தெரிவித்ததோடு இறுதியாக ஒன்றை சொன்னார். அனைத்து அரசியல் கட்சிகளையும் விருப்பு வெறுப்பின்றி நல்லுறவோடு அரவணைத்து அன்புடன் பாதுகாப்பு கொடுப்போம். எங்களை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய நீங்கள், பொதுமக்களாகிய நீங்கள் என்றும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுகிறேன். இது 1980 பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி முடிந்து பொதுமக்கள் மத்தியிலே இந்த வாக்குறுதியை, உறுதிமொழியை அளித்துவிட்டு தான் ஆட்சி அதிகாரத்திலே அவர் வந்தார். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது பிறகு அந்த 1980 84 வரையிலும் அந்த கடந்த 77-80 காலகட்டங்களை விடவும் 2 மடங்கு அதிகமாக இந்த மக்கள் நல திட்டங்களை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்
கொண்டு வந்து செயல்படுத்தினார் என்பது வரலாற்று பதிவு. அந்த புதிய அமைச்சரவையிலே மரியாதைக்குரிய பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் தலைமையிலான அந்த அமைச்சரவையில் மரியாதைக்குரிய நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள், திரு கே.ஏ. கிருஷ்ணசாமி அவர்கள், திரு ஆர்.எம். வீரப்பன், திரு சி. அரங்கநாயகம், அதை தவிர அண்ணன் காளிமுத்து அவர்கள், திரு H.V. அண்டே அவர்கள், எஸ். முத்துசாமி அவர்கள், கோமதி ஸ்ரீனிவாசன், இப்படி ஏறத்தாழ 17 பேர் கொண்ட அமைச்சரவை பதவி பிரமாணம் எடுத்தது. 1970ஆம் ஆண்டு அமைச்சர்கள் மத்தியிலே எந்த கருத்தை சொன்னாரோ, எந்தவித குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. மக்கள் நம்மை நம்பி இந்த அரசை ஒப்படைத்திருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணாவினுடைய எண்ணங்களை, கொள்கைகளை, லட்சியங்களை நாம் நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். எனவே தவறுக்கு இடம் கொடுத்து விடார்கள் என்கிற அந்த உறுதிமொழியை, அந்த ஆலோசனையை, அறிவுரையை அமைச்சர்களுக்கு தெரிவித்துவிட்டு தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்து செய்தார். எப்படி 77, 80 காலகட்டங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு விதமான நூற்றுக்கணக்கான போராட்டங்களை நடத்தினார்களோ, அதே போன்ற நிலைதான் 80, 84 காலகட்டங்களிலும் இருந்தது. இந்த 80 தேர்தலின் போது நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டது போல, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெற்று கூட்டணி ஆட்சி அமைந்துவிடும் என்பதற்காக அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையுமே செய்தார்கள். பதவி பிரமாணம் வரைக்கும் போஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சு. ஆனால் இந்த படு தோல்வி வந்த உடனே திரு கருணாநிதிக்கு பொறுக்க முடியவில்லை. உடனே பொதுமக்கள் மீது பாய்ந்து பிராண்டுகிறார். பெண்கள் கவர்ச்சியை நம்பி ஏமாந்து விட்டார்கள். பச்சை கொடிக்கும் பச்சை பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாத பாமர மக்களாக தமிழக மக்கள் மாறிவிட்டார்கள் என்றெல்லாம் கடுமையாக விமர்சித்தார். தொடக்கத்திலே தேர்தல் முடிவு தொடர்பாக போட்ட உடனே மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், மக்கள் முடிவை ஏற்கிறேன், தலைவணங்குகிறேன் என்று தெரிவித்துவிட்டு அடுத்தடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலே அமர்த்தி விட்டார்களே என்கிற அந்த கோபத்தின் வெளிப்பாடாக மக்கள் மீதே பாய்ந்து பிராண்ட தொடங்கினார் திரு கருணாநிதி. அன்றைய காலகட்டத்திலே வந்த பத்திரிகைகளிலே அவரை பற்றி அவருடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் வந்திருக்கும். இதிலே இன்னொரு, அதாவது இந்த தோல்வியினுடைய அந்த அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் ஒரு கட்டத்துல பேசுகிறார், ஒரு பொது மேடைகளிலேயே பேசுகிறார். இது நீடிக்காது, இந்த ஆட்சி நிலைக்காது, விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்த 92 லட்சம் மக்களையும் திரட்டி வா, எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்த 86 லட்சம் மக்களையும் நான் திரட்டி வருகிறேன், நேருக்கு நேர் மோதி பார்ப்போமா என்றெல்லாம் சவால் விட்டார். அதாவது அரசியலில் இந்த பதவி வெறி எந்த அளவிற்கு திரு கருணாநிதிக்கு இருந்தது என்பதனுடைய வெளிப்படைதான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் என்பது மக்கள் வெளிப்படையாகவே தெரிந்து கொண்டார்கள். இந்த 80 காலகட்டங்களிலும் சரி, 77, 80 காலகட்டங்களிலும் சரி, பொன்மனச்செம்மலுடைய நோக்கம் என்பது ஏழை எளிய அடித்தட்டு மக்கள், குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தன்னிறைவு திட்டங்களாகட்டும், ஒரு விளக்கு மின் திட்டமாகட்டும், குறு சிறு விவசாயிகளுக்கான இலவச மின் திட்டமாகட்டும், பல பகுதிகளில் இந்த மருத்துவ ஊர்திகள், ஆம்புலன்ஸ் என்கிற அந்த ஊர்தி சேவையாகட்டும், பல பகுதிகளில் பெண்களுக்கான ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையங்கள் அமைப்பது, அந்த தன்னிறைவு திட்டம் மூலமாக கிராம பகுதிகள் தோறும் சாலை வசதி மேம்பாடு, இப்படி பல்வேறு திட்டங்கள், எங்கெல்லாம் தடுப்பணைகள், சிறிய அணைகள், கடவணைகள் கட்ட வேண்டுமோ அதையெல்லாம் கவனம் செலுத்தி இந்த மக்களும் இந்த மாநிலமும் உயர்வு பெற வேண்டும், மேம்பாடு அடைய வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய அந்த திட்டங்கள் இருந்தது. இந்த மக்கள் நல திட்டங்கள் என்பது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது என்பது அந்த காலகட்டங்களிலே. அதாவது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் ஆட்சியில் இருந்த ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ரேஷன் அரிசி விலையை உயர்த்தாமல் பார்த்ததுனால வெளி மார்க்கெட்ல அரிசி விலை உயரவே இல்லை, பெரும்பாலான உணவுப் பொருட்களுடைய விலையும் உயரவே இல்லை. அப்படி
இந்த ஏழை எளிய மக்கள் மீது மிகுந்த அக்கறையும் ஈடுபாடும் கொண்டிருந்தார். அவருடைய காலகட்டத்திலே தான் ஒட்டுமொத்தமாக கடந்த பதிவிலே கூட நான் குறிப்பிட்டிருக்கேன், ஏறத்தாழ 22,000 ரேஷன் கடைகளை கொண்டு வந்து அங்கு அத்தியாவசிய பொருட்களை எல்லாருமே விநியோகித்தார், மண்ணெண்ணெய், பாமாயில் உட்பட. இதன் மூலம் மக்களுடைய ஆதரவு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல்கி பெருகி வந்தது. அண்டை மாநிலங்களோடு மத்திய அரசோடும் இணக்கமாகவே தான் இருந்தார். மத்திய அரசோடு எந்த அளவுக்கு இணக்கமாக இருந்தார் என்றால், அங்கே யார் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மக்களுடைய மேன்மை, மாநிலத்தினுடைய நன்மை, அதற்காக அங்கே யார் இருந்தாலும் நான் அவர்களை ஆதரிப்பேன் என்றார். 80களின் காலகட்டத்தில் தான் பல நெடுமாறன் அவர்கள் சட்டப்பேரவையில் இதை சொல்றார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு உறுதியான கொள்கை நிலைப்பாடு இல்லையா? மத்தியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறீர்களே என்று கேட்டதற்கு நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுந்து உடனடியாக பதிலளித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் கொள்கை என்பது கட்டுண்டு வாழும், சமநிலையில் இணைவோம் என்பதுதான். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டோம் அரசியல் ரீதியாக. அப்படிப்பட்ட நிலை இருக்கிற பொழுது ஆட்சி அதிகாரத்திலே நாம் இருப்பதால் இந்த ஆட்சி அதிகாரம் என்பது மக்களுக்கானது. தமிழ்நாட்டிலே உள்ள ஏழை எளிய சாதாரண மக்களினுடைய அவர்களின் நன்மைக்காக நாங்கள் அந்த ஆட்சியை அமைத்திருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நமக்கு மத்திய அரசினுடைய திட்டங்கள் வேண்டும், மத்திய அரசினுடைய நிதி அதிகமாக வேண்டும். எனவே யார் அங்கே ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு பொருட்டல்ல. இந்த மக்களுக்காக நான் அந்த விதிகள், என்னுடைய கொள்கை லட்சியங்களை எல்லாம் கூட நான் தளர்த்தி கொண்டு அங்கிருந்து தேவையான நிதிகளை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன் என்று உறுதிபட சட்டப்பேரவையிலேயே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தெரிவித்தார் என்பதுதான் வரலாறு. இதுல ஒரு இன்னொரு தகவல் என்னன்னா, அந்த 80களின் காலகட்டங்கள்ல ஒரு 1-2 அமைச்சர்கள் தவறு செய்ததாக தலைவருக்கு, முதலமைச்சர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது. அப்போது இவர்களை எப்படி திருத்துவது என்று எண்ணிய முதலமைச்சர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த 2 அமைச்சர்களோடு இன்னும் 2-3 அமைச்சர்களையும் அழைத்து ஒரு 4-5 அமைச்சர்களை அமர வைத்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே தன்னுடைய உதவியாளரை அழைத்து ஐஜி மோகன்தாஸ் அவர்களை வர சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே அவர் தொலைபேசி மூலமாக ஐஜி மோகன்தாஸை அழைக்கிறார் உதவியாளர். அந்த தகவல் சொன்ன உடனே அந்த குற்றச் செயலில் ஈடுபட்டதாக தலைவர் கருதிய அந்த 2 அமைச்சர்களுடைய முகம் மாறுகிறது. அடுத்த ஒரு 10 நிமிடத்தில் அந்த காக்கி சீருடையோடு ஐஜி மோகன்தாஸ் முதலமைச்சருடைய அறைக்குள்ளே வந்தால் எதிரே 4 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். உள்ளே வந்த உடனே திரு மோகன்தாஸ் கேட்கிறார், ஐயா கூப்பிட்டீங்களாமே என்ன அப்படின்னு கேட்கிறார். சரி, நீங்களாம் அமைச்சரோட பேசிட்டு இருக்க, நான் அப்புறம் வரேன்னு வெளியில போக போறாரு. உடனே எம்ஜிஆர் அவர்கள் இல்ல நீங்க இங்கே அமருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இருக்கையை, அந்த அருகில் இருந்த இருக்கையை காட்டி அங்கே அமர வைக்கிறார். அடுத்து ஒரு 5-10 நிமிடம் அமைச்சரோடு பேசிவிட்டு சரி எல்லாரும் கிளம்புவோம் என்று கிளம்புகிறார்கள். கீழே வந்த உடனே ஐயா எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லலை அப்படின்னு ஐஜி மோகன்தாஸ் நடைபெற்றுகிறார். சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க. போர்ச்சுகல்ல அமைச்சர்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு வழி அனுப்பி விட்டு சென்று விடுகிறார்கள். ஐஜி மோகன்தாஸ் அவர்கள் அருகிலே ஐயா இன்னும் நீங்க சொல்லலையே என்று கேட்கிறார். உடனே நான் ஏன் உங்களை அழைத்தேன் என்பது நீங்களே எனக்கு சொல்லுவீங்க, வண்டியில ஏறுங்க என்கிறார். முதலமைச்சருடைய காரிலே ஐஜி ஏற சொல்லுகிறார். அவர் இல்லையா வண்டி வந்திருக்கு, நான் அதுல வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க வாங்க, நான் உங்களை ஐஜி ஆபீஸ்ல இறக்கி விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தன்னுடைய காரிலே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஐஜி மோகன்தாஸை தன்னுடைய கார்ல ஏற்றிக்கிட்டு கார் ஐஜி ஆபீஸுக்கு போகுது. ஐஜி ஆபீஸ்ல இறங்கின உடனே தலைவர் சொல்லுகிறார், நான் ஏன் உங்களை அழைத்தேன் என்பதை நீங்களே எனக்கு சொல்லுவீர்கள் என்று தெரிவித்து விட்டு போகிறார். ஒரே குழப்பம் ஐஜி மோகன்தாஸுக்கு, என்ன இப்படி முதலமைச்சருக்கு ஏன் அழைத்தானே தெரியல. அங்கே ஐஜி மோகன்தாஸ் தன்னுடைய அறைக்கு சென்ற உடனே அவருடைய செயலாளர், ஐயா 2 அமைச்சர்கள் மாறி மாறி 2-3 முறை போன் பண்ணிட்டாங்க, உங்கள்கிட்ட ஏதோ பர்சனலா பேசணுமா என்று அந்த 2 அமைச்சர்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து அந்த செக்ரட்டரி சொன்ன உடனே அவர்களுக்கு ஐஜி மோகன்தாஸ் போன் பண்ணி கேட்ட உடனே
முதலமைச்சர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? முதலமைச்சர் ஏதாவது எங்களை பற்றி பேசினாரா, சொன்னாரா என்று பதற்றத்தோடு கேட்கிறார்கள். 2 அமைச்சர்களுடைய பதட்டத்தை புரிந்து கொண்ட உடனே, எதுவுமே பேசவில்லையா, உங்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை, சட்ட ஒழுங்கு தொடர்பாக தான் சில கருத்துக்களை சொன்னார் என்று ஐஜி மோகன்தாஸ் தொலைபேசியை வைத்துவிட்டு மரியாதைக்குரிய நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ராமாவரம் தோட்டத்திற்கு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு, ஐயா நீங்க ஏன் என்ன அழிச்சீங்க அப்படிங்கிறது எனக்கு இதுவரைக்கும் தெரியல. ஆனா அந்த 2 அமைச்சர்கள் என்னை பத்தி ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்ட உடனே தான், ஓ இதுதான் விஷயமோ என்று புரிந்து கொண்டேன் என்ற உடனே பொன்மனப்பா சொல்லியிருக்கிறார். ஏதோ சில தவறுகளை அவர்கள் செய்ததாக எனக்கு தகவல் கிடைத்தது, அதற்காக ஒரு எச்சரிக்கைக்காகத்தான் உங்களை அழைத்தேன் என்ற உடனே அவருடைய அந்த ராஜதந்திர அணுகுமுறை, ஒரு நிர்வாகத்துல நேரடியாக கூப்பிட்டு அந்த அமைச்சர்களை கண்டிக்கிறது அது மாதிரி இல்லாம, ஒரு அடையாளமாக தவறு செய்யக்கூடாது, தவறு செய்தால் தலைவர் தண்டிப்பார் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயத்தை பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்தார் என்பதை ஐஜி மோகன்தாஸ் பார்த்து அவர் அதிர்ந்து போய்விட்டார். இந்த தகவலை திரு ஐஜி மோகன்தாஸ் அவர்கள் தான் எழுதிய நிஜமும் நிழலும் அப்படிங்கிற நூல்ல பதிவு பண்ணியிருக்கிறார். ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது. ஏன்னா நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி 1977 அவர் ஆட்சிக்கு வந்தபோது ஒரு சாதாரண நடிகர் தானே, இவருக்கு என்ன நிர்வாகம் தெரியும், ஆட்சி அதிகாரத்தை பற்றி என்ன தெரியும் என்றெல்லாம் நினைத்தவர்கள் இந்த அணுகுமுறை இருக்கிறதே, இதை பார்த்த உடனே வியந்து போய்விட்டார்கள். ஐபிஎஸ் ஆகட்டும், ஐஆர்எஸ் ஆகட்டும், ஐஏஎஸ் ஆகட்டும், அவர்கள் எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சமாக 1 ஆண்டு 2 ஆண்டு புரிந்து மிக தேர்ந்த நிர்வாகி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டார். இது போல பல சந்தர்ப்பங்கள்ல பலவிதமான ஒரு வித்தியாசமான செயல்கள் எல்லாம் பொன்மனச்செம்மல் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறாரு. அது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இப்ப இந்த விஷயத்துல உலகமே போற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற திட்டத்தை 1982ஆம் ஆண்டு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான நோக்கம், இது தொடர்பாக நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம்.